வணக்கம். இன்று துறவு அதிகாரத்தின் 7வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், அது குழந்தையிலிருந்து பெரியவர்களிலிருந்து இளைஞர்கள், வயதானவர்கள் யாராக இருந்தாலுமே ஏதாவது ஒரு பொருளின் மேல் ஆசை இருக்கும். அது இயல்பான ஒன்று. அதைத்தான் நாம் பற்று என்று சொல்லுகிறோம். இந்த பற்றானது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கும். ஆசை, எதை பார்த்தாலும் ஒரு ஆசை இருக்கும். இது எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், இது என்னுடையது அப்படின்னு சொல்லி தனக்கானது என்று உரிமை கொண்டாடி அந்த பொருட்களின் மேலோ இல்லை அந்த மனிதரின் மீதோ அல்ல ஏதாவது ஒரு பொருளின் மீதோ மிக அதிகமாக அவர்கள் ஆசை கொண்டு இருப்பார்கள். அப்படி இருந்தால் அது அவர்களுக்குத்தான் துன்பத்தை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே நிலையானது இல்லைன்னு முன்னாலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிலையற்ற பொருட்கள் அத்தனை மேலும் நாம் பற்று கொண்டு இருக்கும் பொழுது, அவை நம்மை விட்டு விட்டு சென்று கொண்டே இருக்கும் பொழுது நம்மளாம் சந்தோஷமாக இருப்போம், நிச்சயமாக வருத்தப்படுவோம், நாம் துன்பத்துக்கு உள்ளாவோம், கஷ்டப்படுவோம். அதனால தான் இந்த துறவு அதிகாரத்தில் ஒவ்வொன்றாக அவர் விளக்கி சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த 7வது குறள், பற்றி விட இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு, பற்றி விட இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு. அந்த இடத்துல பற்றி விட அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தவர் சேர்த்து எழுதியிருப்பார் அந்த வெண்பாவில். பற்றி விடா இடும்பைகள் துன்பம் தரும். இடும்பை என்றால் துன்பம், கஷ்டம் இல்லையா? அப்போது நமக்குரிய பொருட்கள் என்று நாம் எதன் மீதெல்லாம் ஆசை வைத்து அவற்றை இறுக பற்றி கொண்டு இருக்கிறோமோ அதுவரை நமக்கு சந்தோஷம் வராது. அந்த பொருட்களால் நமக்கு துன்பமே நேரும். எப்பொழுது நாம் பற்றினை நீக்குகிறோமோ அப்பொழுது நாம் உண்மை பொருளை அறிந்து கொண்டோம் என்று பொருள். ஆனால் பற்று கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு துன்பங்கள் மட்டுமே நம்மை அது பற்றி கொள்ளும். துன்பங்கள் நம்மை பற்றி கொள்ளும். யார்கிட்ட? பற்று விடாதவர்களுக்கு. உலகியல் பொருட்களின் மேல் இச்சையோ ஆசையோ பற்றோ இல்லாதவர்களுக்கு எதுவும் வராது. ஆனால் பற்று கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த இடும்பைகள் நம்மளை பிடிச்சிக்கும்னு சொல்கிறார். நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம். நன்றி.